இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். பசி வந்திட பத்தும் பறந்து போம். ஒரு காலத்தில் பசி என்ற பேய் ஊரை மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டையே உலுக்கியது. உயிர்கள் கொத்து கொத்தாய் பசியால் உணவின்றி மடிந்தன. உணவின்றி மக்கள், வளர்ப்பு பிராணிகள் கொத்து கொத்தாக மடிந்தனர். மக்கள் சோற்றுக்காக சொந்த மண்ணை விட்டு ஓடினர். ஆனால் அதே நேரத்தில் சிலர் மக்களை காக்க முயன்றனர். 148 ஆண்டுகளுக்குப் பிறகு அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அந்த கொடூர காலத்தின் கதையை நமக்கு சொல்கிறது. அத்தோடு மதுரையை சேர்ந்த குஞ்சரத்தம்மாளின் தியாக வரலாறும் தொண்டும் கொண்ட உண்மை வரலாறு விவரிக்கப்படுகிறது. கடைசி வரை முழுசா பாருங்க. நண்பர்களே, வணக்கம். இன்று நான் பேசப்போவது 19ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் பேரழிவு பற்றி. அது தாது வருட பஞ்சம். 1876 முதல் 1878 வரை தென்னிந்தியாவை வாட்டி வதைத்த இந்த பஞ்சம் லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியது. ஆனால் அதன் தாக்கம் வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் பின்னுமாக மொத்தம் 7 ஆண்டுகள் மழையின்றி வறட்சி நிலவியது. சென்னை மாகாணம் முழுவதும் பரவிய இந்த பஞ்சம் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என பல மாநிலங்களை தாக்கியது. மக்கள் உணவின்றி தவித்தனர். பல குடும்பங்கள் முழுமையாக அழிந்தன. பலர் வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்தனர். சிலர் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் சென்றனர். இந்த பஞ்சத்தின் கொடூரம் எவ்வளவு என்றால், சுமார் 5.5 முதல் 10 மில்லியன் வரை மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. உணவு தட்டுப்பாடு, விலை உயர்வு, வேலையின்மை என பல பிரச்சனைகள் மக்களை வாட்டின. பசியோடு சேர்ந்து காலரா, மலேரியா போன்ற நோய்களும் மக்களை தாக்கின. 1876-78 வரையிலான சென்னை மாகாண பஞ்சத்தில் பல லட்சம் மக்கள் செத்து மடிந்தனர். சோமாலியா போலான காட்சிகள் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலும் நிலவியது. அதில் ஒரு முக்கிய நெஞ்சை உருக்கும் நிகழ்வு மதுரையில் பதிவாகியிருக்கிறது. மதுரையில் விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்ந்தது. கண் முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிற்றுடன் யார் முதலில் சாகப் போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்று பார்வை பார்த்தபடி இருக்கிறார்கள். பிணங்களை புதைக்க, எரிக்க வழியில்லாமல் மக்கள் அவதிப்பட்டார்கள். குவியல் குவியலாக சடலங்கள் மதுரையின் வீதிகளில் குவிகின்றன. அழுகிய உடல்களில் இருந்து கிருமிகள் வெளியேறி புதிய புதிய தொற்றுகளை ஏற்படுத்தியது. குடிதண்ணீர் கிடைக்கவில்லை. கிடைத்த நீரும் பாதுகாப்பாக இல்லை. வாந்தியும் பேதியும் எஞ்சியவர்களையும் கொண்டு சென்றது. ஆடு மாடுகள் இறக்க அவையே உணவுப் பொருளாயின. மக்கள் சில காலம் இப்படி சோறு இல்லாது புலால் உணவுகளை மட்டுமே உண்டு வாழ்ந்தனர். மதுரையின் அன்றாடங்காட்சிகளாக இருந்த அனைவருமே கையேந்தும் நிலைக்கு வந்தார்கள். இந்த காட்சிகளை பார்த்து குஞ்சரத்தம்மாளுக்கு வேதனை தாழ முடியவில்லை. தாசி குலத்தைச் சேர்ந்த குஞ்சரத்தம்மாள் மதுரையில் பெரும் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த பெண்மணி. தாது வருடம் தொடங்கிய 2வது வாரத்தில் ஒரு முடிவை எடுத்தார் குஞ்சரத்தம்மாள். மதுரை வடக்கு ஆவணி மூல வீதிக்கு அருகில் உள்ள சந்தில் அவள் வீடு இருந்தது. மதுரையில் பசியால் யாரும் சாகக்கூடாது என்று கஞ்சி காய்ச்சி ஊற்றத் தொடங்கினாள். தினமும் ஒரு வேளை கஞ்சி ஊற்றப்பட்டது. இந்த செய்தி மதுரை நகரமெங்கும் பரவியது. இந்த கஞ்சிக்காக மக்கள் காலையிலிருந்து வரிசையில் நின்றனர், காத்து கிடந்தனர். எலும்பும் தோலுமாக குழந்தைகளுடன் வரிசைகள் நீண்டு சென்றன. மதுரையின் கலெக்டர் தாது வருடத்தின் 6வது வாரத்தில்தான் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார். நகரில் 3 இடங்களில் அரசு கஞ்சி தொட்டியை திறந்தது. குஞ்சரத்தம்மாளின் செயல்தான் மதுரை கலெக்டர் களத்திற்கு வர அழுத்தம் கொடுத்தது. தாது வருடம் முழுவதும் குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்தபடி இருந்தது. 13 மாதங்கள் அடுப்பின் புகை மீனாட்சி அம்மன் கோபுரத்தின் உயரத்தை தாண்டி மக்களின் கண்களில் பட்டது. குஞ்சரத்தம்மாள் தனது வாழ்க்கை முழுவதும் சேமித்த சொத்துக்களை உலையிலே போட்டாள். கல்பதித்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள், முத்துக்கள்,
காசு மாலை, மோதிரம், ஒட்டியானம், தோடு எல்லாம் கஞ்சியாய் மாறி கட்டேந்தி நின்ற மக்களுக்கு பசி போக்கியது. வடக்காவணை மூலவீதியில் இருந்த குஞ்சரத்தம்மாவின் 2 பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு கஞ்சியாய் மாறியது. தாது வருடத்து பஞ்சம் முடிந்து 2வது மாதத்தில்தான் அவள் அடுப்பு அணைந்தது. அருகில் இருக்கும் ஓட்டு வீட்டில் வசிக்கத் தொடங்கினாள். படுத்த படுக்கையானாள். குஞ்சரத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள். குஞ்சரத்தம்மாளின் இறப்புச் செய்தி மதுரை நகரெங்கும் காட்டுத்தீயாய் பரவியது. குஞ்சரத்தம்மாளின் உடல் அவரது வீட்டிலிருந்து தத்தநேரி சுடுகாட்டை நோக்கி புறப்பட்ட போது வடக்கு ஆவணி வீதி முழுவதும் ஜனத்திரள் அலை மோதியது. கோவில் திருவிழாக்களைத் தவிர மதுரையில் இத்தனை பெரிய எண்ணிக்கையில் மனிதர்கள் கூடி இன்றுதான் பார்க்கிறேன் என்று மதுரை கலெக்டர் ஜார்ஜ் பிரக்டர் தனது குறிப்பிலே எழுதினார். ஆடலும் பாடலுமாக வாழ்ந்த குஞ்சரத்தம்மாளுக்கு அவரது சலங்கையை படையிலிட்டு வணங்கினார்கள் மதுரை மக்கள். மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் பெண் குழந்தைகளுக்கு ஒரு நூற்றாண்டு கடந்தும் குஞ்சரம் என்ற பெயர் வைக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. இந்த செய்தி ஆனந்த விகடன் இணையத்தில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நெடுங்காலம் பாடல்கள் தாது வருசத்து கரிப்பு கும்மி போன்று நிறைய இருந்தது. தாது வருசத்து பஞ்சம் தமிழக மனங்களில் ஆழப்பதிந்த ஒரு அவலச்சுவை. வாய்வழி மரபுகள், நாட்டாறு வழக்காறுகள் பஞ்சங்களின் நினைவை துல்லியமாக உயிர் போட வைத்திருக்கின்றன. பெரிய புராணத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை பெய்யாததால் 7ஆம் நூற்றாண்டில் பஞ்சம் நிலவியது குறித்த குறிப்புகள் உள்ளன. 1107 முதல் 1148 வரை கொடிய பஞ்சம் ஒரிசாவை 42 வருடங்கள் உலுக்கியது. 1396இல் தொடங்கிய மராத்திய பஞ்சம் 12 ஆண்டுகள் நீடித்தது. 1579 திருநெல்வேலி பஞ்சம், 1648இல் கோவை பஞ்சம், 17ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பஞ்சங்கள் என தமிழக நிலப்பரப்பெங்கும் பஞ்சங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. இதன் தொடர்ச்சியாகவே 1876இல் நிகழ்ந்த தாது வருடத்து பஞ்சம் 1878 வரை நீடித்து சொல்லொணா துயரத்தை மக்களுக்கு கொடுத்துச் சென்றது. தாது வருட பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை கொடுப்பதற்காகவே பல கால்வாய்கள் வெட்டப்பட்டன. அப்படி சென்னையில் வெட்டப்பட்டதுதான் பக்கிங்ஹாம் கால்வாய். கிழக்கிந்திய கம்பெனியின் 120 ஆண்டுகால ஆட்சியில் 34 முறை பஞ்சம் ஏற்பட்டது. வங்காள பஞ்ச காலத்தில் அரிசி விலை சுமார் 40 மடங்கு உயர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் 9 மாபெரும் பஞ்சங்கள் தோன்றின. பஞ்சலட்சண திருமுக விலாசம் 1899ஆம் ஆண்டு வெளியான ஒரு தமிழ் நூல். சோதிடர்கள், விலைமாதுக்கள், நகை ஆசாரிகள் ஆகியோரின் போலித்தனத்தையும் பொய் புரட்டையும் இந்த நூல் விரிவாக விளக்குகிறது. மதுரை சுந்தரேசுவர கடவுள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் இன்னல்களை தன்னால் தீர்க்க இயலாது என்று கைவிரித்து அவர்களை சிவகங்கை ஜமீன்தார் துரைசிங்கத்திடம் முறையிடுமாறு அனுப்புவதாக இந்த நூல் குறிப்பிடுகிறது. ஜமீன்தார்களின் பங்கு. ஆனால் இந்த கடினமான காலத்திலும் சில நல்ல உள்ளங்கள் மக்களுக்கு உதவ முன்வந்தன. அப்படி ஒரு முயற்சியை பற்றித்தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு நமக்கு சொல்கிறது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள அரண்மனை சிறுவயலில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டு 1876ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி பொறிக்கப்பட்டது. அதாவது தாது பஞ்சம் தொடங்கிய ஆண்டிலேயே. இந்த கல்வெட்டில் சிவகங்கை சார்பு கட்டணூர் ஜமீன்தார் முத்துவடுகு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கண்மாய் மற்றும் கலங்கை சீரமைத்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வெட்டின் முக்கியத்துவம். இந்த கல்வெட்டு நமக்கு என்ன சொல்கிறது? பஞ்ச காலத்தில் கூட எதிர்காலத்தை முன்னோக்கி செயல்பட்ட ஒரு ஜமீன்தாரின் கதையை. மழை வராத காலத்தில் அடுத்த மழைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்மாய்களை தூர்வாரி பராமரித்திருக்கிறார். மேலும் இதே காலகட்டத்தில் இலங்கையில் தொழில் செய்த ஒருவர் சிவகங்கை அருகே இடையே மேலூரில் குளம் மற்றும் வரத்துக்காலை சீரமைத்து உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த செய்தியும் மற்றொரு கல்வெட்டில் காணப்படுகிறது. தாது வருட பஞ்சம் நம் வரலாற்றின் ஒரு கரும்புள்ளி. ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு பல பாடங்களையும் கற்றுத்தந்தது. இயற்கை வளங்களின் முக்கியத்துவம், விவசாயத்தின் பாதுகாப்பு,
பேரிடர் மேலாண்மையின் அவசியம் என பலவற்றை உணர்த்தியது. நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த இந்த சோகமான சம்பவம் இன்றும் நமக்கு எச்சரிக்கையாக உள்ளது. நாம் நம் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. வறட்சி காலங்களில் நீர் சேமிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த கல்வெட்டு கண்டுபிடிப்பு நம் முன்னோர்கள் எப்படி கடின காலங்களை எதிர்கொண்டார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் மக்களுக்காக உழைக்கும் மனப்பான்மையும் நமக்கு முன்னுதாரணமாக உள்ளது. வரலாறு நமக்கு பாடம் கற்பிக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்வோம். நம் எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமைப்போம். நான் அண்ணாமலை சுகுமாரன். என்ன நண்பர்களே, இந்த நெஞ்சை உருக்கும் தமிழ்நாட்டின் பஞ்சத்தை பற்றிய வரலாறு உங்கள் உள்ளத்திலும் வருத்தத்தை ஏற்படுத்தியதா? இனி அத்தகைய கொடிய பஞ்சம் தமிழ்நாட்டில் என்றும் வராமல் என்றும் எச்சரிக்கையாக இருப்போம். அடுத்தவரை என்றும் பாதுகாப்போம். நாம் வாழ்வது மட்டுமில்லாது தமிழ் சமூகமும் வாழ எச்சரிக்கையாக தற்சார்பாக வாழ கற்றுக்கொள்வோம். சமூகத்தையும் பாதுகாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ரெஃபரன்சஸ்: தி கிரேட் ஃபமின் இன் இந்தியா 1876 முதல் 1878 வரை by B.M. Bhatia. Late Victorian Holocausts, El Nano Famines and the Making of the Third World by Mike Davis. Famine in India by V. தாமோதரன். இணையதள முகவரிகள்: அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.